ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நெல்லை பாதுகாக்கிற கிடங்கு சரிங்களா? அந்த கிடங்குல பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரியுது நெல் மூட்டைகள் எல்லாம் சரிங்களா? அந்த நெல் மூட்டைகள்லாம் எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே அங்கே தான் நெல்லை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடமா. இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்த தேர்வு செய்து கிடங்கு அமைக்கல. ஏன் அமைக்கல? ஆலங்குளத்தில் அந்த நெல் மூட்டைகள் எப்படி தீப்பற்றியது நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிற இடத்த 360 டிகிரியில் பாருங்கள், அந்த வியூ எப்படி இருக்குன்னு. அது எந்த மாதிரி இடத்துல அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது அன்றாட அனைத்து மனிதர்களும் காலையில் என்ன சாப்பிடுவாங்க? சாப்பாடு, மத்தியானம், இரவு, எத்தனை ஹோட்டல்களில் உணவுப் பொருள் நம்ம நாட்டில் குவிந்து கிடக்குது. அப்படிங்கிறதுனால இவ்வளோ அலட்சியமா? மேற்கத்திய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் போய் பாருங்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. சோமாலியா நாடு, நிறைய நாடுகள் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியறதில்ல சரிங்களா? அவ்வளோ ஒரு அசால்ட்டு. மக்களோட வரி பணத்தை பதவியில் இருந்துக்கிட்டு திருடி தின்னுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. லட்சணம் தெரியுது இதில். நெல் மூட்டை எப்படி அடுக்கி வச்சுருக்கு, நெல் மூட்டை எப்படி தீ பிடிச்சிது. ஆகவே அரசு அதிகாரிகளும் சரி, ஆளுகின்ற அமைச்சர்களும் சரி, சரியாக வேலை செய்யுங்க. தங்களுடைய வீட்டில் எப்படி ஒரு காட்டில் ஒரு நெல் விளைஞ்சதுன்னா, ஒரு பொருள் இருந்துச்சுன்னா எப்படி அதை எடுத்து பாதுகாப்பாக வைப்பீங்க, அது மாதிரி நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் அதே மாதிரியான ஒரு தேவை இருக்கும் சரிங்களா? அதை கரெக்டாக பூர்த்தி செய்யுங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சரிங்களா? மாவட்ட ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவு இதுக்கு முக்கிய காரணம். ஒரு மாவட்டத்தை முழுமையாக பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா கலெக்டருக்கு இருக்குது. கலெக்டருக்கு அப்புறம் சப் கலெக்டரு, தாசில்தாரெல்லாம் இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். படித்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, படித்தவர்கள் தான் ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன் சரியில்லையா, இல்லை மக்களுடைய அஜாக்கிரதையா, நாம் நல்லா இருந்தால் போதும், நம்ம ஊர் நம்பினா போதும் அப்படின்ட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. நிறைய சொல்லலாம், அத்தனை அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில். ஆகவே அரசு அதிகாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, விழிப்புணர்வுடன் இருங்க. தங்களுடைய உணவுப் பொருட்களை விவசாயம் கடைசியாகி அந்த நெல்லை அறுவடை செஞ்சு மிஷினில் அடித்து அதை மூட்டை பிடிச்சி கொண்டு போய் கிடங்களை வச்சு அங்கே நனைஞ்சி தீ பிடிச்சி நாசமாக போகுது. அரசாங்கம் இதுக்கு ஏன் எந்த ஒரு நடவடிக்கை இத்தனை ஆண்டு காலம் எடுக்கலை ப்ராப்பராக? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், ஒவ்வொரு தாலுக்காவிலையும் நல்ல நல்ல பெரிய கிடங்குகள் அமைச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் அவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? என்னுடைய கேள்வி, மக்களுடைய அறியாமையா, இல்லை மக்களுக்கு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது? இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, கேட்குறதுக்கும் டைம் இல்லை. இதெல்லாம் யார் பண்ணுன்னா மேலே இருக்கிற அதிகாரிகள். மக்கள்கிட்டருந்து மக்கள் ஒரு அரசு அலுவலகத்தை தேடி வந்தால் அவங்ககிட்ட என்ன பணப்பிடுங்கள், இதுக்கு இவ்வளோ கொடு, அதுக்கு இவ்வளோ கொடு, இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் கொடுக்குறாங்க, வா காலாகாலமாக கொடுக்குறது தான், வாங்கி நாட்டை கொலையில் போட்டதான் மிச்சம். சாக்கடை பிரச்சனை, குப்பை எங்கே பார்த்தீங்கன்னாலும் குப்பை, சென்னையே குப்பை மேடாகி கிடக்குது. மக்கள் மீது தப்பு இருக்குது தான், ஆனால் மக்கள் மீது தப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இத்தனை ஆண்டு காலம் குப்பை மேடாக்கி 100 மீட்டருக்கு கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்துக்கு குப்பை வச்சிருக்கிறாங்க இங்கே சென்னையில். மாடு, ஆடு, சென்னையில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் குப்பையில் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு.
ஆகவே மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்க. சரிங்களா? குப்பைகளை வந்து பிளாஸ்டிக்கு, கண்ணாடி இந்த குப்பைகள கண்ட இடத்துல போட வேண்டாம். ஒரு சாக்கு பையில போட்டு வீட்டிலேயே வையுங்க. வச்சு பழகுங்க. உங்க ஊர்ல இருக்கிற தாசில்தார்கிட்டலாம் மனு குடுங்க. இந்த பிளாஸ்டிக் பைகள வந்து ரிட்டர்ன் வாங்குற மாரி. அதே மாரி எந்த கடையிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்கள வாங்கிட்டு வரீங்களோ, கொண்டு போய் அந்த கடையிலேயே போடுங்க அடுத்த டைம் பொருள் வாங்க போம்போது. நாட்ட குப்பை மேடாக்க வேண்டாம். அதாவது படித்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல. படித்த முட்டாள்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன். நமக்கு என்ன போகுது? தான் வீடு சுத்தமா இருந்தா போதும். தூக்கி போடு. ஜன்னல் வெளிய ஒரு குப்பைய தூக்கி போடு. அடுத்தவன் வீட்டு பால்கனியில இருந்து அந்த பக்கம் ஒரு குப்பைய தூக்கி போடு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நாட்டுல. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க மக்கள் அனைவரும். தங்கள் வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, அதே மாரி நாட்ட வந்து தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருங்க. என்னுடைய ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலம். நன்றி.